படம் வந்து 10க்கு நான் வந்து 6 தருவேன். அதுதான் நம்மளுக்கு பெருசா சிரிப்பு வரல. ஒரு அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காரு. நான் சந்தானம் ஃபேன் தான். சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த மாதிரி பேசுவாங்க ஆக்டர்ஸ். படம் வந்து நீங்க ரொம்ப ஹை எதிர்பார்ப்போட வரக்கூடாது. மியூசிக் வந்து எப்படின்னா சம்பந்தமே இல்லாம போட்டிருக்காங்க. ஒரு சீனுக்கு ஒரு மாதிரி ட்ரெடிஷனலா போட்டிருந்தாங்க. ரொம்ப லாஜிக்கலா எதிர்பார்க்காதீங்க. நடுவுல கொஞ்சம் லேக் ஆச்சு, பட் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருந்தாங்க. படம் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. சந்தானம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நடுவுல கொஞ்சம் லேக் ஆச்சு, பட் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருந்தாங்க. எல்லாமே மோஸ்டா புது ஆக்டர்ஸ் தான். நிறைய சந்தானம் அந்த காமெடியன்ஸ் தவிர எல்லாருமே புது ஆக்டர்ஸ். இந்த ஹீரோயின், வில்லன் எல்லாருமே புதுசு. அவங்களோட ஆக்டிங் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க பெஸ்டா தான் கொடுத்திருந்தாங்க. படம் வந்து 10க்கு நான் வந்து 6 தருவேன். 100%க்கு அது 60 தான் தருவேன். மியூசிக் வந்து எப்படின்னா சம்பந்தமே இல்லாம போட்டிருந்தாங்க. ஒரு சீனுக்கு ஒரு மாதிரி ட்ரெடிஷனலா போட்டிருந்தாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனா படம் ஓவரால் ஒரு ஃபேமிலி டைம் என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலியோட ஒன் டைம் வாட்ச். காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா? காமெடி அத சில இடத்துல சிரிக்கலாம். ஆனா காமெடி இன்னும் கொஞ்சம் சந்தானம் கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் லைக் பழைய படம்லாம் பார்த்து ஆக்சுவலி நான் சந்தானம் ஃபேன் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தேன் காமெடி. எப்படி கூட்டம் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு உள்ள? விசில் இல்ல அவ்வளவா. ஆனா கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. எல்லாருமே சிரிச்சாங்க. ஜாலியா ஒன் டைம் வாட்ச். படம் எப்படி இருக்கு? சந்தானத்தோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் வந்து நீங்க ரொம்ப ஹை எதிர்பார்ப்போட வரக்கூடாது. எதிர்பார்ப்போம் இல்லாமே வந்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். படம் பெருசா லேக் இல்லை, ஜாலியா போகுது படம். படத்துல வந்து ஒரு கதையும் காமெடியை வச்சு இப்போ டிராவல் பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து அங்கங்க நிறைய இடத்துல ஒர்க் அவுட் இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு எங்கேயுமே பெருசா போர் அடிக்கல படம். சந்தானம் நிறைய கவுண்டர் டைலாக்ஸ் கொடுத்துருக்காரு. காமெடி கவுண்டர்ஸ்ன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காரு. அதுதான் நம்மளுக்கு பெருசா சிரிப்பு வரல. ஒரு அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காரு. ஸோ இது போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நீ என்ன பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா ஜூனியர் ஆர்டிஸ்டாங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த மாதிரி பேசுவாங்க ஆக்டர்ஸ். ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம இருக்கும்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உள்ள வராமல் இருந்தால் நல்லா வந்திருக்கோம். பட் ஓவராலாக வந்து படம் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம், ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம் தான். எல்லாருமே வந்து ஒரு ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். ரொம்ப லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து எதுவும் கிடையாது. லாஜிக்கெல்லாம் தூக்கி போட்டு சும்மா ஜாலியாக நான் என்டர்டெயின் ஆகிட்டு போகணும், அரண்மனை 4 பார்த்துட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இன்னொரு படம் பார்க்கணுன்னா இந்த படம் பார்க்கலாம். அரண்மனை 4 லெவலில் இல்லை, பட் கண்டிப்பாக இது ஒரு மோசமான படம் இல்லை. ஒரு தடவை ஜாலியாக பார்த்துட்டு போகலாம்.